அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அறிவிக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோட ரிசல்ட் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்கறது கேள்வி என்னன்னா, சார் எனக்கு சான்ஸ் இருக்கா, நான் இத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கேன், எனக்கு சான்ஸ் இருக்கா, எனக்கு வாய்ப்பு இருக்கா, ஸோ யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறோம். ஸோ எவ்வளவு கட் ஆஃப் எவ்வளவு மார்க் அப்படின்றதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்ல போறோம். ஏன்னா நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அவரு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரேங்க் என்ன, மார்க் எவ்வளவு எடுத்திருக்காரு, ஸோ இந்த தகவலையும் சொல்றேன். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்மளோட ஆர்எல் அகாடமி மெட்டீரியல் வாங்கி படிச்சவர் தான் அவரு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா அவர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்த இந்த வருஷமும் எக்ஸாம் வர சான்ஸ் இருக்கு. அப்டேட்டட் சிலபஸ் மெட்டீரியலும் நம்மளோட இதுல ரெடியா இருக்கு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம இதுல போன தடவை சிலபஸ் படி தான் கொடுத்துருந்தோம். அதுல இருந்து எக்கச்சக்க கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி இந்த தடவும் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க. சரியா? ஸோ இங்க பாருங்க, அவர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, யூடியூப் ஃபாலோ செய்தேன், உங்கள் வீடியோ எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஓவரால் ரேங்க் 13, கம்யூனிட்டி ரேங்க் 6. கம்யூனிட்டி ரேங்க் என்னது 6. இங்க பாத்தீங்கன்னா ஸோ அவரோடது தான் பிசி கேட்டகிரி. அவர் வந்து பிசி கேட்டகிரி. சரியா? பிசி கேட்டகிரி அவரு மேல் பர்சன் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 115 மார்க் தமிழ்ல எடுத்திருக்காரு. ஸோ இது எலிஜிபிலிட்டி தான், இது பிரச்சனை கிடையாது. பார்ட் பில வந்து 118.5 118.5 சரிங்களா, 118.5 வரைக்கும் எடுத்திருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் போட்டிருக்காரு, எத்தனை கொஸ்டின்னா 80 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டிருக்காரு. ஜிஎஸும் மேக்ஸும் சேர்த்து எத்தனை கொஸ்டின், 79 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 333 மார்க் மொத்தமா எடுத்ததுல. பேப்பர் 2ல மட்டும் எவ்வளவு பாத்தீங்கன்னா 214.5. அப்ப கிட்டத்தட்ட 143 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டிருக்காரு. 143. அப்ப 143 பிளஸ் 80 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 223 கொஸ்டின்ஸ். 223 225 அதாவது ரெண்டு சேர்த்து 210க்கு மேல போட்டிருந்தவங்களுக்கு மேக்சிமம் ரேங்க் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா 223 கொஸ்டின், அதுல 143 கொஸ்டின் கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல இருந்தும் நம்ம மெட்டீரியல் இருந்துமே எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான். சரியா? ஓகே. ஸோ இது அவங்க வந்து ஒரு முக்கியமா சொல்லணும்னு நினைச்சாங்க. நீங்க வேணா நம்ம இதில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் இதே மாதிரி பாஸ் ஆயிருப்பாங்க. நிறைய பேர் வந்து கண்டிப்பா நிறைய பேர் சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. டிஎன்எம்இடபிள்யூஎஸ்லயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனா சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு அனுப்புறதுக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து அனுப்புனது ரொம்பவே நல்ல விஷயம். கண்டிப்பா என்னது, ஸோ இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ ஓவரால் ரேங்க் 13, கம்யூனிட்டி ரேங்க் 6. இப்ப மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு ஸோ யார் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஜென்ரலுக்கு 8. ஸோ ஓவரால 8 ரேங்க்குள்ள எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங். அடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 வேகன்சி. அவங்க வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து 2 அப்படின்ற ரேஞ்ச், அதாவது ஓவரால்ல எவ்வளவுதான் எடுத்திருந்தாலும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 2 ரேங்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? பிசி ஓபிசிஎம் ஜென்ரல் உமன் 4 வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஓவரால் ரேங்க் எவ்வளவு எடுத்திருந்தாலும் அந்த கம்யூனிவல் ரேங்க்ல ஜென்ரல் உமன்ற கேட்டகரியில 4 எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு 4 வேகன்சி. அதே மாதிரி பிசி ஓபிசிஎம் 8 வேகன்சி. ஸோ அதாவது பிசிக்கு தான், அதர் தென் பேக்வேர்டு முஸ்லீம் அப்படின்றத சொல்றதுதான் 8 வேகன்சி. இப்ப பிசில இவர் என்ன பண்ணிருக்காரு, பிசில இவர் வந்து 6வது ரேங்க் எடுத்திருக்காரு, கம்யூனிவல் ரேங்க் 6வது. அப்ப இவருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓவரால் ரேங்க் 13. ஓவரால வேகன்சி எவ்வளவு, 56 வேகன்சி. ஓவரால எவ்வளவு வேகன்சி, 56 வேகன்சி. ஸோ இந்த 56 ரேங்க்குள்ள இருக்கிறவங்களும் கம்யூனிவல்ல இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு மேட்ச் ஆனா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓவரால வேகன்சி 56க்குள்ள இருந்ததுன்னா அவங்களுக்கு வேகன்சி கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. 1:3 ரேஷியோல தான் மேக்சிமம் கூப்பிடுவாங்க, இல்லாட்டி 1:2. ஸோ 1:3 ரேஷியோனா கிட்டத்தட்ட 168 பேரை கூப்பிட சான்ஸ் இருக்கு. அப்ப 168 ரேங்க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல 168 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓசிபி லிஸ்ட், அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் விடுவாங்கல்ல, அதுல நீங்க வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கும். ஆனா போஸ்டிங் எடுக்கிறது வந்து உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து. இப்ப
எஸ்சில 5 வேகன்சி தான் இருக்குன்னா எஸ்சில நீங்க 5 ரேங்க்குள்ள இருக்கணும். கம்யூனிட்டி ரேங்க்ல 5 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நான் 10வது ரேங்கா இருக்கேன் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களோ யாரோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல ஏதோ எரரோ தவறோ பண்ணியிருந்தா அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் கம்மியா இருக்கும். சரியா? ஸோ இப்படிதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கம்யூனிட்டி பேஸ் பண்ணியும் சூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன கம்யூனிட்டி அப்படின்றத பாருங்க. எஸ்சினா என்ன, எஸ்டினா என்ன, அதே மாதிரி எல்சி எல்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா லோகோமோட்டர் டிசபிலிட்டினா அதாவது டிசேபிள்ட் பர்சன், பிடபிள்யூ பர்சன் வித் டிசேபிலிட்டி அதுல வரக்கூடியதாக இருக்கும். எஸ்எஃப்னா ஷார்ட்ஃபால் வேகன்சி, பிஎல்னா பேக்லாக் வேகன்சி. ஸோ அதுக்குமே போட்டிருக்காங்க தெரியுங்களா. அதாவது எஸ்எஃப்னா ஷார்ட்ஃபால் வேகன்சி எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் போட்டிருக்காங்க. பிஎல்னா பேக்லாக் வேகன்சி. சரியா? ஸோ 56 போஸ்ட்டுக்கு ஒன்னான வந்திருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கீங்க, நம்ம மெட்டீரியலை வாங்கிட்டு யார் யாரெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அடுத்த தடவை இந்த தடவை மிஸ் பண்ணிட்டேன் சார் அடுத்த தடவை படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நம்மளோட மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்க. யூஸ் பண்ண அது உங்களோட விருப்பம் தான். சாம்பிள் எல்லாமே வச்சிருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இல்லாட்டி உங்களோட சோர்ஸ் என்ன இருக்கோ தாராளமா படிங்க. இதுக்குண்டான கிளாஸஸும் அப்கமிங்ல வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுதான் வேகன்சியோட டீடைல்ஸ். ஸோ இவங்களுக்கு தான் இப்ப நீங்க உங்களோட கம்யூனிட்டி வைஸ் இப்ப பிசிஎம் ஜென்ரல் இருக்காங்க ஒரு வேகன்சினா அவங்க பிசிஎம் ஜென்ரல் கம்யூனிட்டி ரேங்க்ல 1வது ரேங்க்ல இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல நான் 3வது ரேங்க்ல இருக்கு அப்படின்னா முன்னாடி போறவங்க வந்து என்னது எடுக்காம விட்டாதான் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதனால தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஸோ வேற யாரு கிளியர் பண்ணியிருந்தீங்க நம்ம சேனலை பார்த்துட்டோம்னு தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.